திருமண பந்தத்தை தாண்டிய உறவில் இருக்கிறார். எந்த மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பெண் அப்படின்னும் போது அந்த கணவன் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனா இருக்கலாம், கூலிக்காரனா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், இன்னொரு பெண் பங்கு போட்டுக்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இயல்பா ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், டாப் ஸ்டார், இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் வரணுங்கிறாரு, இவ்வளவு பெரிய அந்தஸ்து செல்வாக்குலயும் இருக்கிற ஒருத்தர், அவருடைய மனைவியா இருக்கிறவங்க அந்த கௌரவமா அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவாங்களா, அதுல இருந்து பிரிஞ்சு வரணும்னு ஆசைப்படுவாங்களா? இந்த விஷயம் வந்து 2021 நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் 6 வருஷம் காலகட்டமா இந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இத்தனை காலமா வெளியில வராத சங்கீதா இப்ப ஏன் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? இந்த நேரத்துல வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இவர் வந்து சரியான ஆள் இல்ல, தப்பான மனிதர் அப்படிங்கிறது, தன் மனைவி குழந்தைங்களே பாதுகாக்க தெரியாதவர் அப்படிங்கிறதுனாலதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் 2 மாசம் இருக்கு, 2 மாசம் மே மாசம், அந்த நேரத்துல இதை எதுக்கு தாக்கல் பண்ணணும்? அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். விஜயோட குடும்ப வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி, காலங்களில் எப்படி இருக்கும்ன்ற சொல்றீங்க? இந்த தேர்தலில் விஜய் வந்து நிற்கிறார் அப்படின்னும் போது பல விஷயங்கள், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்றார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார். அப்படிலாம் சொல்லக்கூடிய அவர் ஒரு கட்சி தலைவராக வந்து இன்னைக்கு வந்து பல விஷயங்களை வந்து எதிர்கொண்டு பேசக்கூடிய அவர் வந்து தீய சக்தி டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யார் தீய சக்தி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மக்களே வந்து நல்லா வந்து தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் அவங்க மனைவி வந்து இன்றைக்கி விவகாரத்தை கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க சார். அதனை தொடர்ந்து அவங்க அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனைன்றது எப்படி வெடிச்சாச்சு, அதனால் என்னென்ன ஆச்சுன்றதை சொல்லுங்கள் சார் நேயர்களுக்கு. அவங்க தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்களே. இன்றைக்கி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. விவாகரத்து வழக்கு இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. விஜய்க்கு வந்து இந்த மாதிரி வந்து சங்கீதா அவங்களுடைய வக்கீல் மூலமாக அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு எங்களுடைய மனுதாரர் இந்த மாதிரி உங்ககிட்ட சில தவறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை வந்து சரிப்படுத்திக்க முடியுமா, என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பதில் வந்து நிச்சயமாக வந்து விஜய் கொடுத்துருக்கணும். கொடுக்காமலும் சில நேரங்களில் தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படி தவிர்த்தாரா என்னன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் நோட்டீஸ்க்கு சரியான பதில் இல்லைன்னும் போது நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த நீலாங்கரை அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வரும். ஸோ அவங்க என்ன பிரதானமாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப பிரதானமாக நம்ம பார்க்கணும். அப்படின்னா திருமண பந்தத்தை தாண்டிய உறவில் இருக்கிறார் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா இந்தியன் மேரேஜ் ஆக்டுக்கே எதிரான ஒரு விஷயம். அதாவது திருமண பந்தம் அப்படின்னும் போது ஒரு கணவன் மனைவி 2 பேரும் தாலி கட்டி திருமண பந்தத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா நம்ம இந்திய சட்டப்படி பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ திருமண பந்தத்தை தாண்டிய ஒரு உறவில் இருக்கார் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நடிகையோடு தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை பேரை வந்து நான் கண்ணியம் கருதி நாகரிகம் கருதி சொல்ல விரும்பலை. தேவைப்பட்டால் அந்த நடிகை பேரையும் வந்து சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக அந்த நடிகை பேரையும் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு. சரி, இப்போ நீதிமன்றத்தில் இப்போ அவங்க தான் காரணம்னு சொல்லியிருக்காங்களா சார்? அந்த நடிகையால் தான் இப்போ குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கு எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நீதிமன்றம் கேட்டால் அந்த நடிகையின் பேரை சொல்லி தானே சார் ஆகணும்? ஆமாம், நீதிமன்றத்தில் வந்து யார் அந்த நடிகை அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த நடிகை பேரை சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சுருக்காங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டு? திருமண பந்தத்தை மீறிய உறவுன்னு சொல்கிறாங்க. அப்போனா அது ஒரு பெண்ணோட தான் அப்படின்னும் போது அந்த பெண் ஒரு நடிகைங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இங்கே. அதாவது வந்து ஒரு நடிகை தான், அந்த நடிகையோடு இருக்கிற தொடர்பை தான் அவர் துண்டிக்க மறுத்தார் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் அந்த நடிகை அப்படிங்கிற கேள்வி வந்து ஓப்பன் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேட்டாங்கன்னா அதுக்கு சொல்லி தான் ஆகணும். சொன்னால் தான் அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க நிரூபிக்க முடியும். சொல்ல மறைத்தார்கள் அப்படின்னா, இல்லை சொல்ல விருப்பமில்லைன்னு சொல்லி கடந்து போனால் விஜய் மேலே அவங்க சொல்கிற அந்த குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றத்தில் நிரூபணம் பண்ண முடியாமல் அந்த கேஸ் வந்து தோற்று போயிடும். சரிங்க சார். இப்போ இதற்கிடையே இப்போ அந்த நடிகையை பற்றி சொல்கிறாங்கன்னு வைங்க சார். இப்போ நீதிபதி கேட்குறாங்க, அந்த நடிகை பற்றி சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த நடிகை இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே வருவாங்களா சார்? அவங்களும் குற்றம் செய்தார்கள்ன்ற மாதிரி வருமா? நிச்சயமாக அந்த நடிகை மீது இவர் குறை சொன்னால் முதல்ல வந்து அந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது அடல்ட்ரி குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அதாவது திருமணத்துக்கு மீறிய பாலின உறவில் இருக்கிறத நிரூபிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கொஞ்சம் கடினம். அதாவது நம்ம சட்டப்படி பார்த்தீங்கன்னா அதை நிரூபிக்கணும். ஆழமாக வந்து அது 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. நான் வந்து இந்த வழக்க சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, 2 பேரும் வந்து ரகசிய உறவில் இருக்கும்போது சில புகைப்படங்கள் வீடியோக்கள் இப்படி ஏதாவது ஆதாரங்களை கொடுத்தால் ஒழிய
பொதுவாக இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த நடிகையோட வெளிநாடுகளுக்கு போகிறாரு, அங்கே எடுக்கிற புகைப்படங்கள் இந்த நடிகை வெளியிடுறாங்க சோஷியல் மீடியா அப்படின்னா, இதெல்லாம் வச்சு ஒரு ஆதாரமாக நம்ம வந்து சொல்ல முடியாது. இது எப்படின்னா ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் பழகணும்னு சொல்லலாம், நாங்கள் நட்பு ரீதியாக வெளியில் போகணும்னு சொல்லலாம். அவங்க ஒரு நடிகை, நான் ஒரு நடிகன், தொழில் ரீதியாக நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம், சுற்றினோம் அப்படின்றது, லொக்கேஷன் பார்க்க போயிருந்தோம், படப்பிடிப்பு நடத்துறதுக்காண்டி எங்கே வந்து படப்பிடிப்பு நடத்தலான்னு பேச போயிருந்தோம், டிஸ்கஷன் போயிருந்தோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதனால் வந்து இது இந்த மாதிரி சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களோடு நிரூபிப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப சார், இப்போ அவங்க கையில் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா இருக்கும் பட்சத்தில் அதுதான் அதாவது இது எப்படின்னா ஆதாரம் அப்படின்னா எந்த மாதிரியான ஆதாரங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வெளிப்படையாகவே ரொம்ப பேசணும் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான, அதாவது ஒரு பெட்ரூம்குள்ளே இருக்கிற மாதிரியான, நம்ம இங்கே இந்த வழக்கை பற்றியே இல்லை, ஜென்ரலாக பொதுவாக பெட்ரூமில் இருக்கிற மாதிரியே நெருக்கமாக இருக்கிற மாதிரியான அந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே அதை வந்து பெருசாக நிரூபிக்க முடியும். வேறு எந்த ஆதாரமாக இருந்தாலும் இதை வந்து நிரூபிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து இருக்க சூழ்நிலை. பல ஆதாரங்களே அவங்க வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் கோர்ட்டில். கொடுத்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இல்லை இதனால தான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் மேலே, அந்த நடிகை மேலே, அந்த நடிகர் ஏதோ ஒரு சொத்து வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துலையோ, இல்லை 2 பேரும் ஜாயிண்டில் ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தையோ, இல்லை 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தையோ எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தா, மனைவி சார்பாக கொடுத்தா, அந்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக இருக்கோம், ஜாயிண்டாக வந்து சொத்து வாங்கக்கூடாதுன்னு சட்டமே கிடையாது. நண்பர்கள் ஜாயிண்டாக சொத்து வாங்கலாம். நாங்கள் நண்பர்கள் ஆண் பெண் அப்படிங்கிறத தவிர்த்து ஒரு 2 நண்பர்கள் சாதாரணமாக ஒரு சொத்து வாங்குறது இல்லையா, ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு போவாங்களே தவிர இதெல்லாம் வந்து ஆதாரங்களாக இருக்காது. ஆதாரம் உள்ள புகைப்படங்கள், வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டுமே இதை வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து நிரூபிக்க முடியும். சரிங்க சார், இதற்கிடையில் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே சார், அதை எப்படி சார் பார்க்குறது? ஆமாம், அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வைக்கத்தானே செய்வாங்க. அதாவது அவங்க தாலி கட்டின மனைவி, 99 திருமணம் நடந்திருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே கணவனோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, திடீர்னு வந்து கரடி பூந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதை அவங்க அப்பப்போ தட்டி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடியே தெரியும். சினிமாவில் அப்போவே பார்த்தீங்கன்னா 2021 அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஜயுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு விரிசல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கே தெரியும். அது வந்து காலம், அதாவது அவங்க சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து அந்த தொடர்பை விட்டுட்டு வந்துருங்கன்னு பல தடவை கேட்டுக்கிட்டேன், அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த சத்தியத்தை மீறி அந்த தொடர்பு வந்து அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் அவர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தார். என்னால் அதுக்கு மேலே அது போராட முடியல. ஸோ அங்கேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். 2021 பேப்பர் அளவில் தான் வந்து நானும் விஜயும் கணவன் மனைவியாக இருக்கோம். நாங்கள் வந்து சட்டப்படி கணவன் மனைவி அப்படிங்கிற அந்தஸ்துலேருந்து பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாங்க. இது எப்படின்னா, அவங்க எந்த மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் அப்படின்னும் போது அந்த கணவன் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனாக இருக்கலாம், கூலிக்காரனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இன்னொரு பெண் பங்கு போட்டுக்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இயல்பாக ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், டாப் ஸ்டார், இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக வரணுங்கிறாரு, இவ்வளோ பெரிய அந்தஸ்து செல்வாக்குலையும் இருக்கிற ஒருத்தர், அவருடைய மனைவியாக இருக்கிறவங்க அந்த கௌரவமாக அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவாங்களா, அதுலேருந்து பிரிஞ்சு வரணும்னு ஆசைப்படுவாங்களா? அப்போ அதுவே இது எல்லாமே வேண்டாம் எனக்கு அப்படின்னும் போது அவங்க அந்த அளவுக்கு வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, வயதுக்கு வந்த குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா பக்கமும் அவங்களுக்கு மனவலியை கொடுத்துருக்கு, மனவேதனையை கொடுத்துருக்கு, ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, மன உளைச்சலை எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த உறவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இங்கே ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த விஷயம் வந்து 2021 நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் 6 வருஷம் காலகட்டமாக இந்த 2 தம்பதிகளுக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இத்தனை காலமாக வெளியில் வராத சங்கீதா இப்போ ஏன் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? இப்போ வந்து வழக்கு இந்த நேரத்தில் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எலெக்ஷன் வந்து மே மாதம் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன் மே மாதம் நடக்கிறதுக்கு 2 மாதம் தான் இருக்கணும் போது இப்போ வந்து இந்த வழக்கை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எதையோ சொல்ல வராங்க. ஒரு மனைவியாக, விஜயினுடைய மனைவியாக அவங்க எதையோ வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வராங்க. இந்த தருணத்தில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் சார் அந்த குற்றச்சாட்டுலேயே சேர்த்துருக்காங்களே சார், அவர் மென்டல் வைஸாகவும் சரி. ஆமாம், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்ட்டையுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறதுங்கிறது ஒரு அந்தஸ்து கிடையாது. உடல் அளவுலையும் மனதளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா
ஆரம்பத்துலேருந்து எனக்கு 95லேருந்தே தெரியும். அந்த காலகட்டத்திலேருந்து யார்கிட்டையும் பேச மாட்டார், யாரோடையும் உரையாட மாட்டார், சைலண்ட்டாகவே இருப்பார். இது ஒரு தகுதியே கிடையாது. அதாவது எல்லா ஒரு 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 நடிகராக அவர் இருக்கும்போது அவர் தயாரிப்பாளர்களே அணைச்சிக்கிட்டதில்லை, இயக்குநர்களே அணைச்சிக்கிட்டதில்லை, கூட நடிக்கிறவங்களும் அணைச்சிக்கிட்டதில்லை. நெப்போலியன் வந்து அவமானப்படுத்தின விஷயங்கள், ராதாரவியை அவமானப்படுத்தின விஷயங்கள், பிடி செல்லுப்பார் அவருடைய பிஆர்ஓ வந்து வெளியேற்ற விஷயங்கள், அது இல்லாமல் போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த செல்வம்னு ஒரு உதவியாளரை நெஞ்சில் மிதிச்சார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து டிஎம்கேவோட கைக்கூலி, அதனால் வந்து இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் வேணும்ட்டே விஜய் மீது அவதூறு பரப்புறதுக்காண்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்சுருக்காங்க, திட்டமிட்டு அவரை வந்து மீடியா முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அது திட்டமிட்டு கொண்டு வந்திருக்காங்க, ஓகே. இப்போ மனைவியாக இருந்திருக்கிறாங்களே, 26 வருஷமாக மனைவியாக இருந்தவங்க, அவருக்கு 2 குழந்தைங்களை பெற்றவங்க, அந்த மனைவி, அந்த கணவன், அவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கார், எவ்வளோ பெரிய நடிகர், தமிழ்நாட்டில் இன்னைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்காரு, இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, எல்லா பக்கமும் செல்வாக்குள்ள ஒருத்தர் மேலே அந்த அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்களா, அது வேண்டான்னு உடச்சிட்டு வரணும்னு நினைப்பாங்களா, வாழணும் நினைப்பாங்க. அப்படி வாழணும்னு நினைக்கிற அந்த மனைவி இன்னைக்கு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க, வெளிப்படையாவே சொல்றாங்க. அவங்க குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க, இன்னொரு பெண்ணோடு தொடர்புல இருக்கார் நடிகை அப்படிங்கிறாங்க. அப்போ அது வெளிப்படையான குற்றச்சாட்டை தானே நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் இதை நான் வந்து தொடர்ந்து வந்து கேட்டுட்டு வரதுனால, தட்டி கேட்கறதுனால எனக்கு வர வேண்டிய செலவுக்கு வர வேண்டிய பணத்தையே வந்து கட்டுப்பாடு பண்றார், எனக்கு வந்து வருமானம், அதாவது மாசத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்க மறுக்கிறார், எனக்கு வர வேண்டிய பணத்துக்கு தடை பண்றார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மனுவில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க யாரோடைய தூண்டுதல்ல சொல்றாங்க. அப்ப இப்பயும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது வந்து டிஎம்கேவின் சதித்திட்டம். அதுதான் சார். இப்போ விஜய் மேல இருக்க அன்பல மிகுதியிலே எதுலன்னு சொல்றது இல்லை, இல்லை அவங்க என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரி சங்கீதாவும் இப்போ வந்து கைக்கூலி ஆகிட்டாங்க, திமுக கைக்கூலி, சொந்த மனைவியே கைக்கூலியாக மாறுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஒரு குட்டாம்போக்கா நீங்கள் வந்து ஒருத்தரை நம்பி நேசித்து போனீங்கன்னா இது ஆபத்து, இது வந்து ஆபத்து. இவர் வந்து சரியான ஆள் இல்லை, தப்பான மனிதர் அப்படிங்கிறது, தன் மனைவி குழந்தைங்களே பாதுகாக்க தெரியாதவர் அப்படிங்கிறதுனால தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் 2 மாதம் இருக்குது, 2 மாதம், மே மாதம், அந்த நேரத்தில் இதை எதுக்கு தாக்கல் பண்ணணும், அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். 6 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிற மனைவி ஏன் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி தாக்கல் செய்யணும்? சரி விடுங்க, மே மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காத்திருக்க முடியுமா? எத்தனை வருஷம், 2 வருஷம் 3 வருஷமாக காத்திருக்கணும்? கிடையாது, 2 மாதம் காத்திருந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதே வழக்கை எலெக்ஷனுக்கு அப்புறம் தாக்கல் செஞ்சிருந்தா தப்பாக சரியாக இருந்திருக்குமா இல்லையா? ஏன் செய்யலை? அப்போ இவ்வளோ அவசரமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி உண்மை முகத்தை வெளிப்படுத்த மனைவியே தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த பெண்ணுக்குமே எப்படின்னா, இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கும்போது கோபம் வரும், தட்டி கேட்கும் போது அது கணவன் வந்து அது ஏற்றுக்கிட்டா ஓகே, ஏற்றுக்கலை அப்படின்னா தொடர்ந்து போராடி பார்த்துருக்காங்க. எல்லாமே வந்து நடக்காத ஒரு சூழ்நிலையில் நல்லா கேட்டுக்கோங்க, தாலி கட்டின மனைவி, 2 பசங்க இருக்காங்க, அந்த பசங்களுக்கு வருத்தம் இருக்காதா? தன்னுடைய தகப்பன் அப்படிங்கிற உரிமையை அவங்க கொண்டாட முடியுதா, கூட இருக்க முடியுதா அப்பாவோட? ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பந்தம், இரத்த பந்தம், மனைவி குழந்தைங்கிறது இரத்த பந்தம். அந்த இரத்த பந்தத்தை இவர் உடைச்சிட்டு போறாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்ல வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க, அதாவது வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு விரும்புகிறாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு கேளுங்க, அப்பா மேலே கேஸ் போட்டாரா இல்லையா? அப்பா மேலே கேஸ் போட்டார்ல, அப்பா பெத்த தகப்பன், வளர்த்து ஆளாக்குன தகப்பன், அது மட்டும் இல்லை, அந்த தகப்பன் தான் உங்களுக்கு ஒவ்வொரு படியாக அமைச்சு கொடுத்து நாளைய தீர்ப்புலேருந்து உங்களை ஒரு ஆளை ஆக்குனது. அந்த தகப்பன் மேலே கேஸ் போட்டீங்க, தாய் மேலே வந்து இப்போ குரோதம் காட்டினீங்க, தகப்பனோட பல வருஷமாக பேசாமல் இருந்தீங்க, தகப்பனும் தாயும் வீட்டுக்கு போனப்போ கூர்கா விட்டு தாயை மட்டும் உள்ள வர சொல்லுங்க, தகப்பனை வர வேணான்னு சொல்ல சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. அப்போ நீங்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. யார் உங்களோட நெருக்கமாக இருக்கா? ஒரு 4 பேர் உங்களோட நெருக்கமாக இருக்காங்க. இன்றைக்கி அந்த 4 பேர் தான் உங்களுக்கு நெருக்கமாக தெரியுதா? உங்களுக்கு கூட இருக்கிற உறவினர்கள் நெருக்கமாக தெரியலையா? சொந்த தாய்மாமங்க எஸ்என் சுரேந்தர், நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இந்த சாலிகிராம பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா சொந்த தாய்மாமன் வீட்டில் இருட்டு தான் இருக்குது, அரிசி பருப்பு இல்லை. இதான் உண்மை. இது உண்மையா பொய்யா? பொய் சொல்கிறோமா? நம்ம கிடையாது. இது வந்து டிஎம்கே கைக்கூலியா? நான் பேசுகிறது டிஎம்கே கைக்கூலி, எல்லாருமே டிஎம்கே கைக்கூலி. சரி, ஓகே. அப்போ சங்கீதா இப்போ வந்து சொல்ல வந்திருக்கிற விஷயம் அது டிஎம்கே கைக்கூலியா? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிற விஷயத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லலாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்ல வேண்டாம், 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க அப்படின்னா, அவசரப்பட்டு இந்த வழக்கை தொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து அவருடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்காண்டி பண்ண வேலை தான், கோவத்தின் வெளிப்பாடு தான். எப்போவுமே என்னென்னா சொல்லி பார்ப்பாங்க, சொல்லி பார்க்கலைன்னா பொம்பளைக்கிட்ட நின்று ஜெயிக்கவே முடியாது. கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது கண்ணகி மாதிரி தான், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை எரிச்ச கதையாக ஆகி போயிடும். அவங்க வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அதாவது தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோவம் நியாயமான கோவமாக தான் நான் பார்க்குறேன்.
சரிங்க சார். இதுவரையும் நிறைய பேருக்கு தெரியும் விஜய் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு தெரியும். விஜய் கூட நீண்ட காலமாக பழகியிருக்கீங்க. பல இடங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்றா இருக்கீங்க. பல கதைகள் வந்து எங்களுக்கு ஆஃப் த கேமில் சொல்லியிருக்கீங்க சார். அன்னைக்கு பார்த்த விஜய் இன்னைக்கு இப்படி மாறுவாருன்ற மாதிரி எதனாச்சும் உங்களுக்கு அன்றைக்கே அந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சா சார்? இல்லை, அன்னைக்கு பார்த்த விஜய் அவர் மௌனமாக இருக்காரு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த மௌனத்துக்கு பின்னாடி இவ்வளவு மூர்க்கத்தனமும் அரக்கத்தனமும் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே கொஞ்சம் மூர்க்கமாகவும் கொஞ்சம் கோபமாகவும் பிஹேவ் பண்ணியிருக்கிறார் அவங்க அப்பா கிட்ட. அதாவது நான் பார்த்துருக்கேன், மற்றவங்ககிட்ட அப்படி பண்ணி பார்த்ததில்லை. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அந்த நேரங்களில் சில விஷயங்களை நான் கவனிச்சிருக்கேன். அது ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, அதனால் வந்து அப்பா கிட்டே கோவப்படுறார், இயல்பு தான் அப்படின்னு நான் நினச்சி அதை கடந்திருக்கேன். அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துவாங்க பல நேரங்களில். ஆனால் தாய் தகப்பனே வேண்டாம், கட்டின மனைவியே வேண்டாம், பெத்த பிள்ளைங்களே வேண்டாம், யாருமே வேண்டாம் அப்படின்னு ஒரு மனிதன் தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கிற வீட்டில் தனியாக வாழணும்னு நினைக்கிறாருன்னா அப்போ அந்த மனிதனை சுற்றி ஒரு சதிவலை வந்து பின்னப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நபர் வந்து இந்த நாட்டை வந்து காப்பாற்றுவாரா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மனைவி கேட்டிருக்கிற கேள்விக்கு, மனைவியுடைய வழக்குக்கு நாளைக்கு எல்லாருமே இதை வந்து சோஷியல் மீடியாவில் விவாதம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல விஷயங்கள் உண்மை வெளியில் வரும். அது ஒருத்தர் நெஞ்சில் ஏறி மிதிக்கிறார் அப்படின்னா அப்புறம் என்ன மாதிரியான மனநிலை? உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவர் தான், ஏழைப்பட்டவன் தான், கஷ்டப்பட்டவன் தான், சாப்பாட்டுக்கு இல்லவன் தான், அவன் நெஞ்சில் ஏறி மிதிப்பீங்களா? கன்னத்தில் ஏதாவது பலார்னு அரைஞ்சிருக்கலாம், இதுவே தவறு தான். ஆனால் ஏதோ ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டில் செஞ்சிருக்கலாம். நெஞ்சில் ஏறி மிதிக்கிறதுங்கிறத வெளிப்படுத்தும் போது டிஎம்கேவோட கைகூலி. நீங்கள் இன்னைக்கு மனைவிக்கு பதில் சொல்லுங்கள். சரிங்க சார். அவங்க மனைவி சங்கீதா வந்து விஜயோட வீட்டு படிக்கட்டை ஏறுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து கோர்ட் படிக்கட்டை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் செல்வந்தர் குடும்பத்துலேருந்து வந்ததாக தான் அவங்களோட வரலாறுலாம் சொல்லுது சார். இந்த நிலையில் இப்போ அவங்க கோர்ட் படிக்கட்டை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுவெளியில் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜயுமே 20ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராக சொல்லியிருக்காங்க சார் நீதிபதிகள். இதற்கிடையே இந்த வழக்கிலிருந்து இந்த வழக்கை சுமூகமாக போகும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்குள்ள காம்ப்ரமைசேஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. ஒரு நடிகை மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. விஜயோட குடும்ப வாழ்க்கையும் சரி, அரசியல் வாழ்க்கையும் சரி, வருங்காலங்களில் எப்படி இருக்குன்ற சொல்கிறீங்க சார்? அதாவது இந்த நீதிமன்றத்தில் இவங்க வழக்கு தொடுத்திருக்காங்க. 20ஆம் தேதி வந்து மார்ச் மாதம் விஜய் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 20ஆம் தேதி மார்ச் மாதம் விஜய் ஆஜர் ஆவாரா, இல்லை அவர் சார்பாக வந்து வக்கீலுங்க வந்து ஆஜராவாங்களா அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தடுத்து இந்த வழக்கு நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க வந்து கணவன் மேலே சங்கீதா வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறதுனால 2 பேரையும் வந்து சமரசம் பண்ண பார்ப்பாங்க. அதுதான் நீதிமன்றத்தினுடைய வழக்கம். ஒரு கணவன் மனைவி எதிரும் புதிருமா விவாகரத்துக்கு மனு தாக்கல் பண்ணும்போது அங்கே 2 பேரையும் வந்து சமரசப்படுத்த பல வேலைகள், அதாவது கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. அது வந்து அங்கே முக்கியமான வந்து சட்டம் படித்தவர்கள், வயதில் மூத்தவர்கள், அதில் அனுபவம் உள்ளவர்கள் உட்காந்து தனித்தனியாக 2 பேர்ட்டையும் பேசுவாங்க. சங்கீதாட்டையும் பேசுவாங்க, விஜய்ட்டையும் பேசுவாங்க. அப்புறம் 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பேசுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இவங்க நாங்கள் ஒன்றா உட்காந்து பேச விரும்பலை அப்படின்னா அது வந்து இவங்க விரும்பவே இல்லை அப்படின்னா அதை அவங்க வலுக்கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இனிமே வந்து இந்த சமரசம் கூடவே கூடாது இனிமேல் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்கை வந்து நடத்த ஆரம்பிப்பாங்க. அந்த வழக்கு இது வந்து ஒருத்தர் எதிரும் புதிருமாக நடத்துகிற வழக்காக இருக்கிறதுனால அது எவ்வளோ நாள் வழக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பதில் மனு அவங்க தாக்கல் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதிரி. அதனால் இந்த வழக்கு நடக்கிறது வந்து காலதாமதம் எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். சமரசமாக 2 பேரும் நாங்கள் வந்து மியூச்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம், 2 பேரும் வந்து சட்டப்படி நாங்கள் வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிறோம், அதை ஒற்றுமையாக பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது சீக்கிரம் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சமரசங்கள் பல நடந்திருக்கு, அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இப்போ நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சமரசங்கள் அது சில நேரங்களில் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இது வந்து ஒரு கடைசி பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்து தான் அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. அப்படின் போது இதுக்கு மேலே அந்த சமரசம் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, யார் வந்து டிவி டிபேட்லேயோ வேறு எந்த சோஷியல் மீடியாலேயோ கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்து போயிருக்கு அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இது வழக்கறிஞர் மூலமாக போகும்போது எப்படி பார்த்தாலும் அந்த நியூஸ் வந்து கசிஞ்சிரும். ஸோ
கசிஞ்சதுனால தேவையில்லாமல் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவங்க ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஆல்ரெடி எல்லாருக்குமே வாய் போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் விஜய் வந்து நிற்கிறார் அப்படின்னும் போது பல விஷயங்கள், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார். அப்படிலாம் சொல்லக்கூடிய அவர் ஒரு கட்சி தலைவராக வந்து இன்னைக்கு வந்து பல விஷயங்களை வந்து எதிர்கொண்டு பேசக்கூடிய அவர் வந்து தீய சக்தி டிஎம்கே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா யார் தீய சக்தி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மக்களே வந்து நல்லா வந்து தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அது அடுத்தடுத்து இந்த வழக்கினுடைய நகர்வு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வர தேர்தலில் பெரிய பின்னடைவு தான், நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். மனைவியே வந்து கணவனுக்கு எதிர்ப்பாக வந்திருக்காங்கன்னும் போது, ஒரு பெண் நீதி கேட்டு வந்திருக்காங்கன்னும் போது நிச்சயமாக ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 26 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் ஆல்ரெடி அது நடக்க போகிறது இல்லை. அதாவது முதலமைச்சர் ஆக போகிறேன், கோட்டையில் கொடி ஏற்ற போகிறேன் அப்படின்றாரு. அது கனவு, நான் காலையில் காணுவாருன்னு நினைக்கிறேன், பகல் கனவு. இந்த சூழ்நிலையில் அது சுத்தமாகவே வந்து ஒன்றும் இல்லாமல் சுக்கு நூறாக போகுது. இப்போ கனவுல ஃபுல்லாக கோர்ட் வாசல் தான் வந்துட்டு போகும். கண்டிப்பாக கோர்ட் வாசலில் தான் இனிமேல் நிற்கிற மாதிரி கனவு வரும். எனிவே சார், எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி நிற்கிறது தான் சார் அறம். அது யாராக இருந்தாலும் வருங்காலங்களில் யார் மேலே என்ன குற்றச்சாட்டு, வழக்குகள் எப்படி போகுது, என்ன மாதிரி போகுதுன்னு கேட்கலாம். ஏன்னா விஜய் முதல் அறிமுகப்படுத்தின பெருமை உங்களை சேரும். மிச்சபடி விஜய் கூட பல ஆண்டுகள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவங்க ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.